அந்த இடத்துல இருந்து எப்படி இது இல்லாம தாவீதை பாத்தீங்கன்னா, அபிஷேகம் வச்சதுக்கு அப்புறம் தாவீதை எங்க விடுவாங்க தெரியுமா? ஆடு மேய்க்க விடுவாங்க. சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. நமக்கு இது நிலையான வேலை இல்லை. அது நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அப்படி ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி விட்டாரா? இல்லை. அவர் ஃபைட் பண்ணி அந்த ஆடுகளுக்கு ஒரு சமாதானமா இருந்தார்ல. அடுத்து யுத்த களத்துக்கு போனார். யுத்த களத்துக்கு எதுக்கு போனார்? சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர வேண்டியதானே. அங்க இவர் வர்றதுக்கு முன்னாடி கோலியாத் வந்துட்டான். அவனால என்ன பண்ண முடியும்? அவன் இப்ப நிக்கிற இடம் யுத்த களம். அவனால என்ன பண்ண முடியும்? அவன் அந்த நன்மையை செய்கிறான். அடுத்து பாருங்க, சவுல்ட்ட வரான். சவுல்ட்ட வரும்போது சவுல ஒரு பொல்லாத ஆவி பிடிக்கட்டும், சீக்கிரம் கொண்டு போட்டோம், நமக்கு எதுக்கு வம்பு இல்லை. அவனுக்கு அந்த கிஃப்ட் இருக்கு. தாவீது நிக்கிறது வரைக்கும் சவுலுக்கு சமாதானம். ஆனா அது தெரியாம தாவீது சவுல் தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? ஈட்டி எடுத்து எரிஞ்சு விரட்டிட்டான். ஆனாலும் திருப்பி கூப்பிட்டதும் தாவீது வரான் பாருங்க, சமாதானம். இன்னும் ஏன் பெலிஸ்தியன்ட்ட போவான், காத்தின் ராஜா ஆகீஸ் கிட்ட போவான். அவன் அதாவது இவனெல்லாம் அடிக்கணும். யாரு நியாயப்படி? தாவீது. ஆனா அந்த ஆகீஸ் தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தோம். பெலிஸ்தியனுக்கும் இவன் சமாதானமா இருந்தானே. பெலிஸ்தியரின் தலைவனையே கொண்டு போட்டது யாரு? தாவீது. ஆனா அவங்க அடைக்கலம் கொடுத்ததும், நாளைக்கு இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணணும் தாவீது, ஆனா இன்னைக்கு அவங்க எனக்கு லைஃப் கொடுக்குறாங்க. அவர்களுடைய நன்மைக்காக தாவீது நிற்கிறான். சிலர் பாருங்க, சில ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு நமக்கு இந்த வேலை இல்லைன்னு ஆனதும் அவங்க இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் சில வீட்டில் இருப்பாங்க பாருங்க, எப்படியும் நான் இந்த வீட்டை விட்டு எங்க தான் போக போறேன்? வெளியே தான் போக போறேன். இருக்கிற இடம் என்னால சமாதானமா இருக்கும். அதற்காக யாரு கீழே இருக்கிறனோ என்னால அவங்க நன்மையா இருக்கணும். சமாதானத்துக்கு காரணமாகுங்க. ஆமேன்ல வரல இல்ல இன்னைக்கு? ஆமே. தேடல் மீந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் இது. நீ சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி. இப்போ கவனிச்சீங்கன்னா தெரியும், எகிப்துல ஒவ்வொரு வாதையை கர்த்தர் அனுப்புறாருல, அனுப்பி அப்படியே விட்டாரா இல்ல அதெல்லாம் மோசையை வச்சு சால்வ் பண்ணாரா? சால்வ் பண்ணிட்டு தானே வெளியே வந்தார். தண்ணீர் கடைசி ஒரு ரத்தமாட்டா இருந்து, இல்ல ஆண்டவரே மாத்திருங்க. தவளை ஃபுல்லா தவளையாட்டா இருந்து, இல்ல மாத்திருங்க. எல்லாத்தையும் மாத்தி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு தானே வெளியே வராரு. நம்மளை தேவன் எங்க வச்சிருக்கிறார்? எதுல வச்சிருக்கிறார்? நம்மளால அங்க ஒரு பிரச்சனை, நம்மளால அங்க ஒரு கஷ்டம், நம்மள வரட்டும். சில பாருங்க, உள்ள இருந்து சில கூட இருந்துட்டு அது ஒரு பெரிய தீமையான காரியம். இருக்கிற இடத்துல நம்மளால இங்க எவ்வளவு நன்மை இருக்க முடியுமோ ஆண்டவர் அதுதான் சொல்றார். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில். அப்ப நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு சமாதானம் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்ப அவங்களுக்கு சமாதானம் இருந்தா நமக்கும், அதனால நம்ம அவங்களுடைய சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்கு சமாதானம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவங்க நிம்மதியா இருக்க கூடாது. ஆமென். சிலருக்கு சொர்ண அடிக்கல. ஆமென். இருக்கிற இடத்துல ஒருத்தங்க, அதாவது நம்மள ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதும் நமக்கு சந்தோஷம் வருதா சங்கடம் வருதா? சொல்ல வேண்டாம், சர்ச்சில் போய் சொல்லணும். ஆமென். நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இங்க நீ அங்கதானே இருக்கிற, அதற்கு சமாதானம் இருக்க. ஆகாரே ஏன் ஓடி போன? அவன் என்ன கஷ்டப்படுத்துறா. ஏன் கஷ்டப்படுத்துறா தெரியுமா? அவளுக்கு சமாதானம் இல்லை. அவளுக்கு சமாதானம் இருந்தா உனக்கு சமாதானம், நீ போ. ஆமென். அவளுக்கு சமாதானம் இல்லை. பெனினாள் ஏன் அண்ணாளை விசனப்படுத்தினா நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த எல்கானா.
ஒரே மாதிரி சாப்பாடு கொடுத்தா பிரச்சனை இல்லை. அவளுக்கு கொடுக்கறத விட 10 மடங்கு. அதாவது பெண்ணினாளுக்கு தோசை வாங்கி கொடுத்தா அண்ணாளுக்கு மசால் தோசை. கோவம் வருமா வராதா? பார்த்தா விசனப்படுத்தினான். ஏன்னா அவளுக்கு சமாதானம் இல்ல, அதனால அவ ஒன்ன சமாதானமா இருக்க விடல. இதுதான் உண்மை. ஆமே. சில பாக்குற, ஓ இதுதானா, போற வழியில மசாலா தோசை வாங்கிட்டு. ஏன்னா அவளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் சமாதானம் இல்லை. அதனால இவ்வளவு நம்ம என்ன செய்யக்கூடாது, இவன் இந்த மசாலா தோசை சாப்பிடவே கூடாது. அதனால சாப்பாடு வைக்கும் போதும் அழுதுட்டு இருப்பான். சாப்பாடுல கை வைக்கும் போது தின்னதை பாரு, தின்னு, அவ்வளவுதான், முடிஞ்சு, சமாதானம் போச்சு. ஏன் இல்ல? அவளுக்கு சமாதானம் இல்ல. ஆமே. நாங்கள பாபிலோனுக்காக நாங்க இதுக்கு நாங்க எப்படி இங்க இருக்க போறது கிடையாது. இல்ல, இப்ப இருக்கிறோம்ல, கர்த்தர் வச்சிருக்கிறார்ல. ஆமே. ஆண்டவர் உங்களை எந்த ஆபீஸ்ல வச்சிருக்கிறாங்க, அங்க சமாதானம். நீங்க ஜெபம் பண்ணணும். அதோடைய பிளெஸிங். நீங்க இருக்கிற இடம், நீங்க அங்க இருந்து வரும்போது அவங்க உங்களை மிஸ் பண்ணணும். அவங்க இருக்கிறது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சுப்பா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்துக்கு காரணமாகுங்கள். ஆமேன். கடைசியாக ஒன்னு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேடலை தீவிரப்படுத்துங்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். 13, 14 வசனங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், அதாவது முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால். என்னை தேடுவீர்கள். இந்த வெயிட்டிங் பீரியட் எதற்காக தெரியுமா? தேடலை தீவிரப்படுத்த. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரேமியா நீங்க ஆரம்பத்துல இருந்து படிச்சீங்கன்னா தெரியும். வாசிக்க வேண்டாம் சொல்லி விடுகிறேன். 2:17 என்னை விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறார். 2:32 என்னை மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறார். 3:20 எனக்கு துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். 2:36, 37 மாயையை நம்பினார்கள், வழியை மாற்றி மாற்றி விலகி போனாங்க. 4:22 என்னை குறித்து அறிகிற அறிவை விட்டு விட்டார்கள். அறியாமல் என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவரை யாருக்கு தெரியலையோ அவங்க பொல்லாப்பு செய்யறதுல தான் அறிவாளிகளா மாறுவாங்க, நன்மை செய்ய அறிவில்லாதவர்களா மாறுவாங்க. தேவனை அறிகிற அறிவுல யார் வளர்கிறார்களோ அவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய தெரியாமலே போயிரும், நன்மை செய்ய மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். நான் ஒருத்தங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யறேன் அப்படின்னா எனக்கு எந்த அறிவு குறைவா இருக்கு? தேவனை அறிகிற. என்ன ஒருத்தங்க பார்த்து முறைச்சாங்க, நானும் முறைச்சேன். என்ன பார்த்து அவங்க 2 வார்த்தை பேசுறாங்க, நான் 4 வார்த்தை பேசுறேன். அதுக்கு காரணம் என்ன? தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள எப்படி இருக்கு? குறைவாக இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு நம்மில் வளரும் போது நமக்கு என்ன செய்ய தெரியாம போயிரும் தெரியுமா? தெரியணும், அப்படிதானே? தீமை செய்ய தெரியாம உங்களுக்கு ஒரு சொரணையே அப்படி கேட்பாங்க. என்ன செய்யணும்? அவங்க பேசுறதுக்கு நீங்க 2 வார்த்தை பேசலாம்ல. ஓகே, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு மேல பேச மோசே சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். ஏன் எப்படி மாறினா? அவன் தேவனை முகமுகமாய் அறிந்த மோசே போல வேற யாருக்கும் அவரை அறிகிற அறிவுல வளர வளர அவனுக்கு என்ன செய்ய மறந்துட்டான் தெரியுமா? தீமை செய்ய. இந்த சிஸ்டரா இவங்க வீட்டுல பேசுறது ஜங்ஷன் வர கேக்குமே, இப்போ என்ன அப்படி உங்களை பத்தி சாட்சி வருதா? வருதா? ஜங்ஷன் வர கேக்குமே இவங்க பேசுறது. சிலர் சாரி எப்படி எடுத்து போட்டு பேசுறது மைக்கையும் தாண்டி கேட்கும், அவ்வளவு மெதுவா பேசுவாங்க. இவங்களா அப்ப தேவனை ஆண்டவர் அதை ஃபீல் பண்றார். இன்னைக்கு நம்ம தீமை ஏதாவது ஒரு விதத்துல நம்ம தீமைக்கு தீமை செய்யறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள குறைவு. ஆண்டவர் சொல்ல, நீ தேடலை தீவிரப்படுத்து, செய்யறதுல நான் செஞ்சுக்கிறேன். உறவை பலப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு காணப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும். ஆமென். உம் வேளைக்காக கிருபையை எனக்கு, உம் வேளைக்காக பொறுமையை எனக்கு. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும்